தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவும் ஆகிய தேவனுக்கே எல்லா கனம் துதி மகிமை செலுத்துகிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இந்த 12வது மாதத்தின் 4வது மனமகிழ்ச்சி நாளாகிய 27வது நாளில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய் கனப்படுத்தி ஆராதிக்கும்படியாய் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாடலோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரபிலும் நான் வருவேன் என்று சொன்னதா, தாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று போடுவேன். தாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா, ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தானை போன்ற பெருவெள்ளங்கள் மோதி அடித்த பொழுதும் நம்மை தாங்கினவர், நம்மை பலவீனமான நம்மை பூமி அகிலமும் சாட்சியாக போங்கள் என்று சொல்லி பூமியின் கடைசி வரைக்குமாய் நம்மை நம்பி உத்தரவாதம் அனுப்பினவரை ஆராதிக்கும்படியாய் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆராதிக்கலாமா? என்னோடு இணைந்து பாடுவோம் வாருங்கள். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உமதண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள்
எங்கள் உமதண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியார நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும். பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஓ, இந்த வனாந்திரத்துல யோர்தானை போல பிரவாகித்து வருகிற சோதனைகளில் நிற்க, அக்னிமயமான பட்சிக்கிற காரியங்களில் ஜெயித்து நிற்க, என்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்புவீரானால் பலனடைந்து சாட்சியாய் பாவ வாழ்வுக்கு நீங்கி உம்முடைய சிந்தையை அறிந்து உமக்காய் பாய்ந்தோடி பாயுமிடமெல்லாம் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து பாழான பட்டணங்களை உமக்காய் செழிப்புள்ளதாய் பலனுள்ளதாய் மாற்ற முடியுமே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. தாகத்தோடு கேட்கலாமா? நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ராஜா. ராதா கபேஷிக்கோ மலாதரா ஓ ராபா பா கலமேஷியோ. நான் வெறுமையும் பயனற்றதுமான பாத்திரத்தை சுத்திகரித்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறவர். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாத்திரமல்ல, மற்ற பாத்திரங்களை நிரப்புகிற ஒரு நிறைவுள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றும்படியாய் நான் தெரிந்து கொண்டேன். நீ நிரம்பின பாத்திரமாய் மாத்திரமல்ல, உன்னில் இருக்கிற அபிஷேகம், உன்னில் இருக்கிற ஆவியினாலே காலியான பாத்திரங்களை நிரப்பி நீயும் குறைவற்று மற்றவர்களும் குறைவற்ற ஜீவியம் செய்யும்படியாய் உன்னை நிறைவுள்ளதும் செழிப்புள்ளதுமான பாத்திரமாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்ட நோக்கமே நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும்படியாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மலட்டாய் நீ பலனற்று இருந்த உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை பலனுள்ள சந்ததி பெருத்த ஜனமாய் மாற்றும்படியாய், நீ சின்ன ஒதுக்கப்பட்ட கூட்டமாயிருந்த உன்னை திரளான கூட்டமாய் ஜனபெருத்த ஜாதியாய் மாற்ற நான் தெரிந்து கொண்டேன். ஆகையினாலே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து என் ஆவியினாலே நிரப்பி, என் ஆவியானவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்தி, உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து, உன் தனிமையை இனிமையாக்கி, உன் சோதனை வேதனையை மகிழ்ச்சியும் மகிமையும் ஆக்கி, உன் சாபங்களை ஆசீர்வாதமாக்குகிறவர் நான். வருகிற ஆண்டு இந்த நாள் துவங்கி என் மகிமையினால் நிரப்பி என் மகிமையை உன்னில் விளங்க பண்ணுவேன். என் மகிமையினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய், என் மகிமை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உன்னை விளங்க பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் காலங்களை அறிந்தவர், நான் காலங்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர்.
நானே அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2020ஆம் ஆண்டின் இந்த கடைசி மனமகிழ்ச்சி நாளிலே கூடி வந்திருக்கிற நாம் தியானிக்கும்படியாய் என் சிந்தையிலே தேவன் கொண்டு வந்த ஒரு வசனம், அல்லாவிட்டால் ஒரு நிகழ்வை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் கிருபையளிப்பாராக. அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் முந்தி வாசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் ஆதாரமாய் 13ம் 14மான வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். இங்கே வாசிக்க கேட்கப்பட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது அந்த புருஷனுடைய பெயர் மனோவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த பட்டணத்தான், எந்த கோத்திரத்தான் என்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஸ்திரீயுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவனுடைய அந்த ஸ்திரீ என்று சொல்லி இருக்கிறது, அவனுடைய மனைவி என்று தெரிகிறது. நான் இந்த பகுதியை வாசித்த பொழுது என் சிந்தையை கவர்ந்த காரியங்கள், புருஷன் குடும்பத்திற்கு தலையாயிருக்கிறான், அந்த ஸ்திரீயும் அதை கைக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவள் வயல்வெளியில தன் புருஷனோடு இருக்கிறாள். அப்பொழுது தூதனானவர் வந்து பேசுகிறார். பேசும் பொழுது அங்கே ஸ்திரீயானவள் ஓடி போய் அதை தன் புருஷனுக்கு அறிவிக்கிறாள். அப்பொழுது மனோவா ஓடி வந்து கர்த்தரிடத்தில் அந்த பேசின தூதனை ஒரு விசை அனுப்பும்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறதையும், கர்த்தர் மனோவாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்றும் இருக்கிறதை வாசிக்கும் பொழுது எனக்கு வியப்பாயிருந்த காரியம், மனோவாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் பின்னுமாய் ஸ்திரீயிடத்திலே தான் பேசுகிறதையும் ஸ்திரீயிடத்தில் காரியங்களை சொல்லுகிறதையும் நாம் வாசித்தோம். அப்படியானால் இங்கே புருஷன் தலையாயிருக்க ஸ்திரீயிடத்தில் சொல்ல காரணம் என்ன? இது நமக்கு என்ன காரியத்தை விளங்க பண்ண வருகிறது என்கிறதை நான் சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் தமது ஜனமாகிய தமது சாயலாய் தமது ரூபத்தின்படிதான் மனுக்குலத்தை படைத்தார், மனுக்குலத்தை உண்டாக்கினார். சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன் பூமியின் குடிகள் எல்லாவற்றையும், எல்லா ஜாதிகளையும், எல்லா மனுஷனையும் சிருஷ்டித்தார். அதிலே ஜாதிக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாய் தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனமாய் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி நிற்கிற கூட்டம், ஆங்காங்கு கூடியிருக்கிற கூட்டத்திற்கு சபை என்று பெயர். ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டிடத்தில் அல்ல, நாம் தான் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு கூட்டத்தார் ஒன்று கூடுகிறது பரிசுத்த சபை என்று விளங்குகிறது.
அந்த சபைக்கு தலைமையாய் இருக்கிறவர், பிரதான ஆசாரியனாய் இருக்கிறவர் கிறிஸ்து. அந்த சபையை இந்த பூமியிலே நடத்துகிறதற்கு தலைமையாய் கொடுத்திருக்கிறவன் தான் ஒரு புருஷன். அவன் தான் இங்கே உவமையாய் பார்க்கும் பொழுது மனோவாவை சபையின் ஒரு மேய்ப்பனாய் அல்லாவிட்டால் ஆசாரியனாயும் அந்த ஸ்திரீயை சபைக்குமாய் ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். இங்கே மனோவா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் ஸ்திரீயிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசினார். எப்பொழுது ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கிறானோ அப்பொழுது கர்த்தர் அந்த சபையில இடைப்பட்டு பேசுகிறவர், அந்த சபைக்குள்ளே உலாவி பேசுகிறவர், அந்த சபையை சீர்படுத்துகிறவர், அந்த சபையை ஸ்திரப்படுத்துகிறவர், அந்த சபை செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாவிட்டால் தேவன் தமது சித்தத்தை, தேவன் தமது திட்டத்தை சபைக்கு விளங்க பண்ணுகிறவர். சபைக்குள்ளே அவர் உலாவி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவர் என்கிறதை இந்த நிகழ்வு நமக்கு காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படியானால் இங்கே ஸ்திரீயை ஒருமையில் அல்லவா சொல்லியிருக்கிறது. அப்படி என்று நாம் யோசித்தோமானால் இங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். நாம் அநேகராய் இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒரே அப்பமாய் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை சரீரம் சபை. அப்படியானால் இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்து சபையின் தலையாய் இருக்கிறது போல நாம் சரீரங்கள், சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் என்கிறதை அதே கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 14 வசனம், சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. சரீரமும் ஒரே அவயவமாய் இல்லாமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. 27 வசனம் வாசிக்கும் போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரங்களாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், அநேகராகிய நாம், அவயவங்களாகிய நாம் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அந்தந்த இடத்துல தேவன் தமது திட்டத்தின்படி இணைத்திருக்கிறார். ஆகவே சரீரம் முழுமையாய் இருக்கிறது, ஒரே அப்பமாய் இருக்கிறது போல ஒரே சரீரமாய் கூட்டி இணைத்து கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த சபையினிடத்திலே தான் வாழான ஜனங்களை மீட்க தூதர்களை ஏற்படுத்த, வீரர்களை ஏற்படுத்த, வைராக்கியமுடையவர்களை ஏற்படுத்த, வாஞ்சையுடையவர்களை ஏற்படுத்த, யுத்த வீரர்களை ஏற்படுத்த, பிசாசோடு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை ஏற்படுத்த தேவன் சபைக்கு இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமையும் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் சபையானது தேவனுக்காய் யுத்தம் செய்கிற, தேவனுடைய திட்டம் செய்கிற செயல் வீரர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கி தேவனுக்காய் நிறுத்த வேண்டியது அது தேவ ஜனத்தினுடைய சபையினுடைய தலையாய காரியமாய் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே நியாயாதிபதிகளை நாம் வாசித்தோம் 13 அதிகாரத்தில் அந்த 14 வசனம் மீண்டும் வாசிக்கும் போது, திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளை இட்டதை எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். சபையானது திராட்சை செடியில் உண்டானது ஒன்றையும் புசியாமல், திராட்சரசம் குடியாமல், மதுபானம் பானமனாதபடிக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது சபைக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 9 அதிகாரம்
31ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்பொழுது சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து அவைகள் பரிசுத்த ஆவியில் ஆறுதலோடு நடந்து பெருகின என்று இருக்கிறது. எப்பொழுது சபையானது அந்நிய காரியங்களில மயங்காதபடிக்கு, அந்நிய காரியங்களினால் பலனடையாதபடிக்கு, உலக காரியங்களினாலே பலனடையாதபடிக்கு, உலக இன்பங்களினாலே அவைகள் களிகூறாதபடிக்கு, திராட்சரசமானது களிப்பாக்கும், திராட்சரசமானது அவனை தள்ளாட பண்ணும், திராட்சரசமானது அவனை மதிமயங்க பண்ணும், திராட்சரசமானது அவனுடைய நிலவரத்தை மறக்க பண்ணும். அப்படியானால் இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்துக்குரிய எந்த விதமான மயக்குகிற, இந்த உலகத்துக்குரிய நம்மை பலனடைய பண்ணுகிற எந்த ஒரு காரியமானாலும் அவைகள் நித்தியமானவைகள் அல்ல, அவைகள் தற்காலிகமானவைகள், அவைகள் கொஞ்ச நேரம் இருந்து பின்பு மறைந்து போகிறவைகள். ஆகவே இந்த அநித்தியமான காரியங்களை, இந்த அநித்தியமாய் சில காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற காரியங்களுக்கு தன்னை விலக்கி கொள்ளுகிற சபை பக்தியில விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலில நடந்து பெருகுகிறதாய் இருக்க முடியும். என கேட்கிற அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீ எச்சரிப்படையும்படியாய் உன்னை எச்சரிக்கிறேன். சபையாய் அல்லாவிட்டால் சபையாகிய சரீரத்தில் அங்கமாய் அவயவமாய் கூட்டி கட்டப்பட்டிருக்கிற நாம் இந்த நாளில உலகத்தின் காரியங்களில மயங்காதபடிக்கு, உலகம் கவர்ந்து இழுக்கிற காரியங்களில கவர்ந்து இழுக்கப்படக்கூடாதபடிக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவசியமாய் இருக்கிறது. ஆகையினால்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்திற்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், நீ உன் பலவீனத்திற்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இந்த உலக ஔஷதத்தை ஔஷதமாய் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. உலகத்தினால் வருகிற மயக்கம், உலகத்தில் வருகிற காரியங்கள் நம்மை பலப்படுத்துகிறது இல்லை. பரிசுத்த ஆவியில பலனடைந்து ஆறுதல் அடைந்து பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் ஆவியினாலே வருகிற பலனை பெறுகிறவர்களாய், பலனை பெறுகிறாய். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினார்கள், வரங்களை பெற்றார்கள், அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் ஆறுதல் அடைந்து பலனடைந்து பக்தியில விருத்தி அடைந்த சபையாய் காணப்பட்டோமானால் நம்மை கொண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு சேனையை, வைராக்கியம் உள்ள ஜனத்தை, யுத்த வீரர்களை, பராக்கிரமசாலிகளை, பலவான்களை உருவாக்குகிறவர்களாய் நாம் மாற முடியும். ஆகவே மாத்திரமல்ல, இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபையானது தேவனை துதித்து ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட சபையாய் இருந்த பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபைக்குள்ளே கூட்டி சேர்க்க வேண்டுமானால், ஆத்தும ஆதாயத்தை தேவன் தர வேண்டுமானால், இன்றைக்கு சபையானது பரிசுத்த ஆவியில பலப்பட வேணும், ஆறுதல் அடைய வேணும், பக்தியில விருத்தி அடைந்ததாய், ஜனங்களிடத்திலே தயவு பெற்றதாய், தேவனை புகழ்ந்து சோதரித்து தேவனுக்குள்ளே கழிவுறு சபையாய் மாற வேணும். கடைசியாய் வாசிப்போமானால்
கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏவன் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளனாகிய கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். கிறிஸ்து நம்முடைய ஜனத்துக்குள்ள, நம்முடைய இனத்துக்குள்ள, நம்முடைய ஜாதிகளுக்குள்ள, நம்முடைய அயல் வீட்டுக்காரர்களுக்குள்ள, நம்மோடு பழகிறவர்களுக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள, நம்முடைய எல்கைக்குள்ள இருக்கிற புறஜாதிகளுக்குள்ள கிறிஸ்து உருவாகும் அளவும் நீங்களும் நானும் பவுலை போல கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் மனோவாவோடு பேசாமல் ஸ்திரீயிடத்திலே பேசினார். சபையாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு பாரப்படுவோம், கர்ப்ப வேதனைப்படுவோம். கர்த்தர் உருவாகுகிறவரை கர்த்தர் உருவாக்க பலன் தந்து கர்த்தருடைய வருகையில அவரோடு கூட நின்று ஆளுமை செய்ய கிருபையளிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 20ஆம் ஆண்டின் கடைசி மனவட்ச நாளுக்காய் ஸ்தோத்திரம். இல்ல எஞ்சிருக்கிற 4 நாட்களை ஜெயமாய் முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே வந்து நிற்க மட்டுமாய் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு நிறைவாயிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரத்தத்தால் முத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையும் வழிநடத்தலும் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை பரிந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.